ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல் விஷுவலைஸ் வித் வினி. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் முதல்வன் ஸ்கீமுக்கான என்ட்ரன்ஸ் ஸ்டேட்லேருந்து எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் பற்றி நிறைய சொல்லுங்கள், எப்படி கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போதே நிறைய பேருக்கு நான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட சேனலில். இதுவும் சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது நான் முதல்வனோட கொஷின் பேப்பரும் சால்வ்டுமே நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து நான் முதல்வன் கொஷின் பேப்பர் கேட்குறாங்க, யூபிஎஸ்சியோட டஃப்னஸ் வந்து இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் இருந்தது. அதுக்கு முன்னாடி இயர்லாம் வந்து அவ்வளோ இல்லை, பட் லாஸ்ட் இயர் இருந்தது. அதுவுமே நான் 75% தான் சொல்லுவேன். யூபிஎஸ்சியோட அதே பேட்டர்ன்லாம் அவங்க வந்து கேட்கல, ஒரு 75% கேட்டிருந்தாங்க. எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி எப்படி வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இதெல்லாமே நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் தெரியும். அதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட்லையும் கொடுக்குறேன். இதெல்லாலும் நீங்கள் வந்து சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டே இருக்குது. இது இல்லாமல் வந்து சிசாட் எப்படி போடணும், இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து எப்படி கேட்பாங்க, இது எல்லாத்தையுமே வந்து நான் என்னோட வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை செக் அவுட் பண்ணாமல் தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ ஆல்சோ பின் தட் இந்த கமெண்ட் செக்ஷன், நீங்கள் வந்து அதை போய் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இந்த எக்ஸாம்னா என்ன, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ரெசிடென்ஷியல் கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதில் சேரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் இட் டு தெம். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும், ஆனால் நீங்கள் கேட்குற தேவைப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அங்கே நம்ம உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ முதல்ல வந்து நான் முதல்வன் ஸ்கீம் வந்து தெரியாத, ரொம்ப அதிகமாக வந்து தெரியாத ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஐ வில் ஸ்டார்ட் திஸ். ஸோ இந்த நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு ஃப்ரீயான கோச்சிங் ப்ரோக்ராம் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத வந்து ஷார்ட் ஆனால் இதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், சங்கர்லையாக இருக்கட்டும், இல்லை ராஸாக இருக்கட்டும், இல்லை வாஜிராமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த கோச்சிங் கிளாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாலுமே அவங்களோட கோச்சிங் ஃபீஸ் கிட்டத்தட்ட 70,000 1 lakh வருது. விச் நார்மல் மிடில் கிளாஸ் இல்லை புவர் பேக்ரவுண்டில் இருக்கவங்க அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வைட் ஓப்பனிங் வந்து இருக்கணும். அடிமட்ட மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு வரணும் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுறது தான் இதோட மோட்டிவாக வச்சு இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் இஸ் a ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் தான். தே வில் ஸ்கில் யூ டு பிகம் அ சிவில் சர்வெண்ட் இன் ஃபியூச்சர் அப்படின்றது தான் மெயின் கிரக்ஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஸோ அவங்க வந்து கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு இல்லாமல் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உங்களை நல்லா வந்து கோச் பண்ணி விடுவாங்க. இந்த 6 months லாஸ்ட் 6 months உங்களை நல்லா வந்து கோச் பண்ணி விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து யூ கேன் அப்ளை. ஒரு எலிமெண்ட் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இல்லை நான் வந்து ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கேன், இல்லை நான் வந்து வீட்டிலேருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, என்னால் வந்து வெளில போய் படிக்க முடியாது, இல்லை நான் வேறு டிகிரியை வந்து கரஸில் போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் இருக்கலாம். பேக்கப் இருக்கலாம், ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியும் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பீப்புளுக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு எலிமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தங்கி படிக்க தேவையில்லை, உங்களுக்கு 7,500 மந்த்லி வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னொரு எலிமெண்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏதாவது ஒரு எலிமெண்ட் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நான் வந்து இதுவும் வாங்கிட்டு இதுவும் வாங்கலாம் அப்படின்னா அது முடியாது. ஸோ இன்னொரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பார்ட் இஸ் தட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து போர்டிங் அண்ட் ஃபுட் வந்து அகாமடேட் பண்ணிக்கலாம் இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட். மற்ற எல்லாமே வந்து 2 பேத்துக்குமே சிமிலராக தான் இருக்கும். பட் நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் டு த பீப்புள், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலை, உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து பெர்மிட் பண்ணுது அப்படின்னா தயவு செய்து ஃப்ரீயாக போய் படிங்க. நீங்கள் போய் படிக்கும்போது மட்டும்தான் வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, சுற்றி இருக்கவங்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அவங்க ரேங்க்லெஸ் வந்து ஒவ்வொரு தடவை ஒட்ட நீங்கள் மார்க் வந்து கம்மியாகிட்டு வரும்போது நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் வந்து ஹார்டாக வந்து புஷ் பண்ணுவீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் போடுவீங்க, ஆனால் உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் லிங்கே இருக்காது. நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் போட பாருங்கள். இஃப் நாட் பாசிபிள் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணலாம். பட் ஆஃப்லைனில் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. ஸோ வாட் எவர் இஸ் பெர்மிட்டபிள் ஃபார் யூ கேன் கோ ஃபார் தட். ஸோ இதுதான் வந்து 2 எலிமெண்ட், நீங்கள் எங்கேயாவது அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்டாக நான் சொன்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 சென்டர் இருக்குது. ஒன்று நீங்கள் கோயம்புத்தூரில் போடலாம், இல்லை மதுரையில் போடலாம், இல்லை சென்னையில் போடலாம். நான் வந்து கொரோனா பேட்ச் சென்னையில் இருந்ததுனால எனக்கு வந்து பெருசாக 15 to 20 days தான் இருந்தேன். ஸோ இட் வாஸ் நாட் ப்ராப்பர். என்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கிளியர் பண்ணியும் என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ செகண்ட் டைம் வந்து நான் ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் நான் போய் வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மதுரையில் வந்து இட் வாஸ் அ குட் திங். நான் இது 2ஓட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். தேர்ட் ஒன் வந்து கோயம்புத்தூர் வந்து நான் போனதில்லை. பட் இந்த 3 பிளேஸில் நீங்கள் எங்கேயாவது சூஸ் பண்ணி நீங்கள் கோச்சிங்
நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். உங்களோட க்ளோஸ்னஸ் எங்கே இருக்கும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து சென்னை போக வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்வேன். ப்ரைமரி ரீசன் பிகாஸ் 2 அட்வான்டேஜ் இருக்கும் சென்னையில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சென்னை தான் அவைல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த கோச்சிங் கிளாஸ்லாம் போய் படிச்சிருப்பாங்க பாருங்கள், ஒரு 4-5 அட்டம்ஸ் கொடுத்து வெட்டரன் ஆஸ்பிரன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, ஷங்கரோ இல்லை கிங் மேக்கர்ஸ் அகாடமிலோ படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படித்து கிளியர் பண்ணோன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா, சென்னையில் ஆல்ரெடி ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அவங்க அப்படியே அதை மாற்றிட்டு அங்கே வந்து செட்டில் ஆகிடுவாங்க. உங்களுக்கு இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா யூபிஎஸ்சி தெரிஞ்ச படித்த ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடச்சாங்க இல்லை மென்டராக கிடச்சாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ அது வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ் சென்னையில் படிக்கிறதுக்கு. செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப பயங்கர ஃபியர்ஸ் காம்படிட்டர்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ உங்களோட லெவல்லேருந்து நீங்கள் இன்னுமே அதிகமாக புஷ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் நெருங்க நிறைய இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போடுவாங்க, ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் போடுவாங்க. அதில் ஏதாவது அட்டன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம். வேறு இடத்துல இருந்தால் இட் வில் பி ஹார்ட் ஃபார் யூ. ஸோ மேக்ஸிமம் வந்து சென்னைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் சென்னைக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்றதுனால கட் ஆஃபுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சென்னைக்கு போட்டிங்க அப்படின்னா. நான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னை கிளியர் பண்ணியிருந்தேன். செகண்ட் டைம் நான் ஆப்ட் பண்ணதே மதுரை தான். ஸோ மதுரை வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ நீங்கள் வந்து சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அந்த கட் ஆஃப் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு கோச்சிங் போகிற ஆஸ்பிரன்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கலாம். இதே ஆஃப்லைனில் இருக்கீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக வந்து ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீ ஃபுட்டு இருக்கும் உங்களுக்கு, ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸும் இருக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் வந்து கிளாஸஸும் இருக்கும். ஆன்லைனில் வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து அவைல் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி கிளாஸஸ் அவைல் பண்ணலாம் அப்படின்னா, EMTNல நீங்கள் பார்த்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். செப்பரேட்டாக வந்து உங்களுக்குன்னு வந்து உட்காந்து சொல்லித்தரதெல்லாம் இருக்காது. பட் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆஃப்லைனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வந்து கிளாஸஸ் போகும். இதுவுமே வந்து ப்ரிலிம்ஸ் படித்த நிறைய பேர் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரிவைஸ் பண்ண தான் திரும்ப எடுப்பாங்க. ஸோ மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க EMT, ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்லேயே. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். இந்த மெக்கானிசம் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுவாங்க. மெயினாக வந்து பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் ஜாயினிங் திஸ் அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 25 to 30 சம்டைம்ஸ் 35 டெஸ்ட் சீரிஸ் கூட வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆஃப் வெரி 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 குட் குவாலிட்டி. எனக்கு வந்து நான் எப்போதுமே டெஸ்ட் சீரிஸ் போடும்போது எல்லாருமே விஷன் போடுவாங்க, வாஜிராம் போடுவாங்க, சம்திங். பட் நான் வந்து ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸோட எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் நான் வந்து சால்வ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவேன். ப்ரைமரி ரீசன் பிகாஸ் இவங்க ரொம்ப பேசிக் கான்செப்டுவலாக கேட்பாங்க, ரொம்ப பெருசாக கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. ஆனால் NCERTயில் இருக்க பேசிக் டென்ஸை கேட்பாங்க. UPSC கொஷின் பேப்பர் நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் தெரியும், அதை தான் வந்து கேட்பாங்க. சப்போஸ் டெவலப்பாக இருந்தாலுமே இந்த பேசிக்ஸை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஹோல்டு வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களை நல்லாவே தயார் பண்ணும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் தட் யூ கேன் அவைல் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் நான்-முதல்வன் ஸ்கீம் இஸ் த டெஸ்ட் சீரீஸ் தட் ஐ பிலீவ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து we are going to talk about the Chennai experience and my Madurai experience. அங்கே என்னென்ன இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து I'll give you a fair idea. ஸோ சென்னை was one of my favorite place. ஸோ அங்கே நான் வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தேன் அப்படின்னாலுமே வந்து ஐ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனியர் கேங்ஸ் இன் மை திங். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக போயிருந்தேன். லைக் யூ பீப்புள் லைக் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் காலேஜ் இப்போ தான் படித்து முடிக்கிறேன், நான் வந்து எப்படி போகிறது, 1 month தான் ஆச்சு சிஸ்டர். இதே மாதிரி தான் வந்து நான் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். வாட் டு டூ, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. சும்மா புக்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு இருக்க புக்ஸை வந்து படிச்சுட்டு நான் போய் எழுதினேன். இவ்வளோ தான் எனக்கு வந்து தெரியும். UPSCயில் வந்து ஆப்ஷனலுக்கு வந்து எவ்வளோ வெயிட்டேஜ், UPSCயில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இப்படி தான் படிக்கணும், டெஸ்ட் சீரிஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கூட ஒரு ஐடியா இல்லாமல் போன ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து நான். பட் லக்கிலி ஐ காட் அ வெரி குட் குரூ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லிட்ரலி வந்து 11 members கிட்ட வந்து அந்த க்ரூவில் இருந்தாங்க. நான் தான் வந்து ரொம்ப அதில் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, கோயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2-3 attempts கொடுத்த பீப்புளாக தான் இருந்தாங்க. ஸோ எவ்ரிபடி வாஸ் ஸோ நாலேஜபிள், ஸோ எக்ஸ்பர்ட் இன் திங்ஸ். அண்ட் அவங்ககிட்ட நான் நிறைய விஷயம் எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கற்றுக்க முடியுமோ நான் அவ்வளோ கற்றுக்க ஆரம்பித்தேன். நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். தே ஹெல்ப் மீ அ லாட் இன் மை ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சென்னைக்கு போய் உங்களுக்கு அப்படி ஒரு கேங்கோ இல்லை அப்படி ஒரு ஃப்ரெண்டோ இல்லை அப்படி ஒரு சீனியரோ செட் ஆகினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க ஒரு மென்டர் ஆர் ஐ ஓப்பனராக இருப்பாங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி குட் அபவுட் சென்னை சென்டர். செகண்ட் திங் வந்து அங்கே இருக்க என்விரான்மெண்ட் ரொம்ப ஒரு ஐசோலேட்டடான என்விரான்மெண்ட்ங்க. க்ரீன்வேஸில் இருக்குது, ரொம்ப உள்ளே போகணும், ரோடுக்கும் அதுக்குமே வந்து கனெக்ஷனே இருக்காது. ரொம்ப ஐசோலேட்டட் பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட். நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது, ஒரு பக்கா என்விரான்மெண்ட். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் யார்கிட்டையும் இன்ட்ராக்டும் பண்ண மாட்டீங்க, டிஸ்ட்ராக்டும் ஆக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய குட் என்விரான்மெண்ட். அண்ட் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லேருந்து ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அங்கே வந்து ஒரு குட்டி ஷாப் இருக்கும். அங்கே வந்து ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கெட் சம்திங், எப்போதுமே வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ நான் போகும்போதே அவர் வந்து பிஸ்கெட் எடுத்து வச்சு, என்னம்மா காலைல படிக்கிறியா, சாப்பிட்றியா, காலைல இது டீ இருக்குது வந்து குடிமா, நீ படிக்கிறியா. ஸோ தேர் ஆல் ஸோ ஃப்ரெண்ட்லி. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட், எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் பேட் ஹோம் அப்படின்னு சொல்லுவேன். பேட் ஹோம்னு சொல்ல மாட்டேன், பட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஹோம். நிறைய பேர் வந்து நாட் ஸோ மெனி ஆர் பிளெஸ்ட் வித் சப்போர்ட்டிங் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லக்கிலி ஐ எம் பிளெஸ்ட் வித் தெம். பட் நிறைய பேர்த்துக்கு வந்து வீட்டில் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்பரான என்விரான்மெண்ட் வந்து இருக்காது. நிறைய டிஸ்டர்பிங் இன்சிடென்ட்ஸ் இருக்கும். உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் வந்து கேன் பி அ கேம் சேஞ்சர். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட், எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க, சுற்றி ஒரு காம்படிட்டிவ் புஷ் இருக்கும். இந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் உங்களை விட்டால், இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக எக்ஸெல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ். அண்ட் திஸ் ஆல் அபவுட் சென்னை. டீச்சர்ஸுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நீங்கள் வந்து போய் டவுட்ஸ் கேட்டால் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணி தருவாங்க. மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட்லி. நீங்கள் போய் கேட்டால் மேபி சம்டைம்ஸ் தே மே சே நோ டியூ டு த ப்ரோட்டோகால்ஸ், பட் அதர்வைஸ் த மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட்லி. பயங்கர ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லைங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க அது பண்ணிடுவாங்க இது பண்ணுவாங்க. ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். நம்ம காலேஜ் போனால் ஒரு 1-2 months என்ன ஃபேஸ் பண்ணுமோ அதுதான் ஃபேஸ் பண்ணுவோம். பட் ஆஃப்டர் தட் யூ கேன் பி யுவர் ஓன் வே. உங்களுக்கான கேங்கு, உங்களுக்கான ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் செகண்ட் திங், எக்ஸ்பீரியன்ஸ் அட் மதுரை. மதுரை இஸ் அ வெரி ஹாட் பிளேஸ். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் நீல்கிரிஸ் அப்படின்றதுனால. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் சொல்லணும் அப்படின்னா மதுரை வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா அங்கே தான் நான் ப்ராப்பராக படித்தேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சென்னையில் ஸோ லிட்ரலி வந்து ஐ ஸ்டேட் தேர் ஒன்லி ஃபார் 1 month அப்படின்றதுனால எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் அங்கே இருக்க என்விரான்மெண்ட்டோ இல்லை பீப்புள் கூடயோ ரொம்ப என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. பட் மதுரை வாஸ் அன் என்விரான்மெண்ட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக உங்களுக்கு மதுரையில், டு பி வெரி ஆனஸ்ட் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் தான் வந்து அதிகமாக வருவாங்க. பிகாஸ் சவுத் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஃபியர்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து உங்களால் நோட் பண்ண முடியும். சென்னை போனீங்கன்னா மேக்ஸிமமாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் தான் இருப்பாங்க, 1 or 2 டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து ஸ்விட்சிங் டு யூபிஎஸ்சி தான் இருப்பாங்க. ஸோ பீப்புள் எல்லாருமே வந்து எப்படி இருப்பாங்கன்னா வந்து ரொம்ப ஹார்டாக படிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து டிரான்சிஷன் தேவைப்படும். யூபிஎஸ்சிக்கு போகிற மெத்தடாலஜி இதெல்லாம் அவங்களுமே அவங்க கூட சேர்ந்து புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் வந்து மதுரையில் இருக்கும். திஸ் இஸ் வாட் த என்விரான்மெண்ட் லுக்ஸ் லைக். மற்றபடி நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல், மதுரையோட ஹாஸ்டலுமே வந்து சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் தங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ். நான் போகும்போது எங்களுக்கு எல்லாமே வந்து கெஸ்ட் ஹவுஸ் தான். இட் வாஸ் அ டைல்டு பில்டிங், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு டெரஸ் இருந்தது. அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான அமைதியான என்விரான்மெண்ட் வந்து மதுரையில். நீங்கள் வந்து ஒரு மார்னிங் ரன்னிங் போகிற பர்சன், இல்லை மார்னிங் ஏதாவது பண்ணுற பர்சன் அப்படின்னா காலேஜே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் தான் வந்து உங்களுக்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய என்விரான்மெண்ட். உங்களுக்கு வாக்கிங் இருக்குது, இல்லை நடந்து போய் படிக்கணும், இல்லை வெளியில் உட்காந்து படிக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி அ வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பயங்கரமான என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஐ வாஸ் அ பர்சன் லைக் தட். ஸோ ஐ லவ் தட் என்விரான்மெண்ட். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெளியில் தான் இருப்பேன். ஸோ நானும் ஒரு டாகி இருந்தது. ஸோ வி வேர் வைபிங் டுகெதர். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் என்விரான்மெண்ட். ப்ளஸ் அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. ஒரு 2-3 months ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற சப்போர்ட் வந்து அவங்களுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் நடக்கும், ப்ராப்பர் கிளாஸஸ் இருக்கும். ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃப்ரம் சென்னை டு மதுரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னையில் மேபி நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணலாம் கிளாஸஸை, பெருசாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் மதுரையில் யூ கேனாட் டூ இட். பிகாஸ் டு த மேக்ஸ் 70 to 75 people தான் வந்து மதுரையில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக பெர்மிஷன் போட்டு லீவ் போடலாம். பட் யூ ஷுட் டேக் த பெர்மிஷன் ப்ரியார் ஹேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சீரியஸ் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வேறு எய்ம் இருக்குது. ஸோ என்னால் வந்து இதில் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி இதுக்கு உட்கார முடியாது, நான் ஆல்ரெடி இதை படிச்சுட்டேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக டெஸ்ட்டில் வந்து 100க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம். அவங்க நீங்கள் வந்து கிளாஸுக்கு வர தேவையில்லை. ஃபார் 2 weeks கிட்ட 3 weeks கிட்ட பெர்மிஷன் கொடுப்பாங்க. மதுரை வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். நீங்கள் வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா விட மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. த ஒன்லி திங் இஸ் தட் இஃப் யூ ப்ரூவ் தட் யூர் ஸ்டடிங் வெல், எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே வில் ஹெல்ப் யூ இன் வாட் எவர் யூ வாண்ட் டு அச்சீவ் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. ஸோ ஆனால் மதுரையில் வந்து அட்டெண்டன்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட் கம்பேர்ட் டு சென்னை. ஏன்னா சென்னையில் லிட்ரலி வந்து 300
to 300 + people வந்து வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால பின் பாயிண்ட் பண்ண முடியாது யார் வந்திருக்கா யார் வரலன்னு அட்டண்டன்ஸ்லாம் அங்கே வந்து எடுக்க முடியாது. பட் ஹியர் இட் இஸ் பாசிபிள். 50 people 40 people இல்லை 70 people வராங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு டேக் அட்டண்டன்ஸ் அப்படின்றதுனால அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் வந்து கிளாஸே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும் மதுரையில், ரெகுலர் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், அங்கேயுமே ஒரு குட் என்விரான்மெண்ட். அண்ட் சென்னையில் எடுக்கிற அதே டீச்சர்ஸ் தான் வந்து மதுரை அண்ட் கோயம்புத்தூரில் வந்து எடுப்பாங்க. ஸோ டீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. இட் இஸ் ஆல் அரவுண்ட் அ குட் என்விரான்மெண்ட். ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட டவுட் வந்து இதுதான் இருந்திருக்கும் ஃபுட்டு. ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். சென்னையிலுமே வந்து வெரி வெரி டீசென்ட் ஃபுட் அண்ட் வெரைட்டி ஃபுட். தே வில் ப்ரொவைட் யூ வெரைட்டி ஃபுட். இந்த கைண்ட் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்காது. நீங்கள் எல்லா ஹாஸ்டல்லையுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பயங்கர ஹைஃபையாக நினச்சிட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பட் குட் ஃபுட் ஃபார் எக்ஸாமினேஷன் இஸ் கிவன் இன் தட் ஹாஸ்டல்ஸ். அதே மாதிரி அவங்க சென்னையில் போகும்போதே உங்களுக்கு சொல்லுவாங்க எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை தான்ப்பா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உப்புமா இருக்கும், சப்பாத்தி இருக்கும், சம்டைம்ஸ் மத்தியானம் கரெக்டாக சாப்பாடு, ரசம், மோர் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் டெய்லி வந்து பிரியாணி சாப்பிடணும், டெய்லி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஒரு எக்ஸாமுக்கு தேவையான டீசென்ட் ஃபுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், விச் இஸ் வெரி டேஸ்டி டூ. நான் வந்து டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்லியாக இருந்தால் தான் அது வந்து நாட் டேஸ்டின்னு சொல்லுவேன். பட் உங்கள் ரொம்ப டீசெண்டான ஃபுட் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி ஃபுட்டு தான் வந்து ரெண்டு சைட்லையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ ஃபார் டியூ டு த ஃபுட் எனக்கு எந்த ஃபுட் பாய்சனிங்குமே வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து நடந்ததில்லை. ஸோ ஃபுட் இஸ் ஆல்சோ க்ளீன் அண்ட் ஹைஜீன் அண்ட் போத் தி சென்டர்ஸ். இது இல்லாமல் வந்து கடைசி டவுட்டுக்கு வந்து நான் வரேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் நிறைய விஷயத்தை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. தயவுசெய்து இப்போ அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் 1 month முன்னாடி கூட ஓபிசியோ பிசியோ இல்லை இடபிள்யூஎஸோ வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் அப்ளை அண்ட் கெட் இட். இப்போதைக்கு வந்து நீங்கள் இருக்கிறத அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னா ஜஸ்ட் ட்ரை டு அப்ளை இட். அண்ட் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் வந்து நான் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அந்த டேட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலி ப்ரெசென்ட்டாக தான் இருக்கணும். போன தடவை வந்து எனக்கே வந்து ரொம்ப முடியாமல் தான் இருந்தேன். ஐ வாஸ் இன்டு சம் ட்ரபிள் ஹெல்த் இஷ்யூவில். பட் அப்போவுமே வந்து நீங்கள் வரலன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து தரமாட்டோம் 7,500 சொல்லி நாங்கள் போய் தான் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் ஆகி தான் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்டரி ஒன்லி ஆஃப்டர் யூ கிளியர் தி எக்ஸாமினேஷன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் டவுட் தட் ஐ வாண்டட் டு கிளியர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்கனாமிக்ஸில் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த டைம்குள்ளே நான் கவர் பண்ண முடியுமா, பாலிட்டி எப்படி கவர் பண்ணுறது, ஜியாகிரஃபி எப்படி கவர் பண்ணுறது, மேக்ஸ் எப்படி கவர் பண்ணுறது, எப்படி என்னோடய பிளான் வந்து பண்ண முடியுமா, ஒரு 40 to 50 டேஸில் என்னால் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நான் பாஸ் பண்ணிட முடியுமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இருக்கலாம். அதுக்காக தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ஒர்க் ஷாப் இருக்குது. மறக்காமல் August 15 அட்டென்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்டரில் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே டெலிகிராம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவுமே வந்து நான் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் போய் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் at ₹49 உங்களுக்கு கிளியராக எப்படி வந்து ஒரு எக்ஸாமுக்கு பிளான் பண்ணணும், எப்படி ஒரு எக்ஸாமுக்கு உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், எப்படி உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி போடணும், இது எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட் ஒர்க் ஷாப்பில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு எப்படி வந்து கிளியர் பண்ணணுன்ற ஐடியா இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கணும், என்னென்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் படிக்கணும், இந்த மாதிரி டவுட்ஸ்க்காக தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் தனித்தனியாக வந்து செஷன்ஸ் வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து 60+ மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்பில் வந்து சேர்ந்துட்டாங்க. உங்களுக்கும் இந்த டவுட்லாம் இருக்குது, சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜஸ்ட் at ₹49, அதாவது அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நீங்கள் நிறைய இடத்துல கோச்சிங் எடுக்காத அமௌண்ட்டில் வந்து நான் உங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ரியலி ஃபீல் இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் யூ, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ மறக்காமல் அந்த ஒர்க் ஷாப்பை ஜாயின் பண்ண சொல்லிவிடுங்க. அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட்ஸ் ஆஃப் திஸ் சேனல், do like this video, support our channel and do subscribe to our channel, and I'll meet you in another video of mine. Until then, it's bye from Vinita.